ஹாய் விவோஸ். அடுத்ததா சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் பார்த்துட்டு கரண்ட் போயிருது. வயர்மேன் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே மட்டும் கரண்ட் கொடுத்துட்டு வெளியில் கரண்ட் கொடுக்க முடியாது, காலையில் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். உடனே சேது தமிழை கூட்டிகிட்டு அவர் ரூமில் படிக்க வைக்கிறாரு. தமிழ் படித்து முடிச்சுட்டு காலையில் பரீட்சைக்கு தயாராகிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி தன்னோட நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடே ராசாங்கம், நான் அந்த மாதிரி டாக்டர் வர சொன்னார்ல கரண்ட் வைக்கிறதுக்காக, நான் சேதுவையும் தமிழையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் சொல்கிறாரு, சரிம்மா பார்த்து போயிட்டு வா, நானா கூட வரட்டா அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாட்டி சொல்கிறாங்க, இல்லையா ராசாங்கம், உனக்கு பல சோழி இருக்கும், நான் அந்த தமிழையும் சேதுவை கூட்டிகிட்டு போயிட்டு வரையா, நேத்தே சேது தானையா வந்தேன், அவன் நல்லா பார்த்துக்கிறாயா என்னைய, இந்த தமிழ் பிள்ளை வேற ஊடமாட இருக்கு, போதுயா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்கம் சேதுவை கூப்பிட்டு, சேது அம்மாவை பத்திரமா பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வா, டாக்டர்கிட்ட என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு வா, வேற எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சேதுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அப்புறம் சரியா ராசாங்கம் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நைஸாக கிளம்பும்போது இந்த வில்லி கோஷ்டி எல்லாம் வந்துடுதுங்க. அம்மாச்சி நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது. கூடவே இந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் அப்படியே ட்ராமாவை போடுதுங்க. அம்மா நான் டாக்டர்கிட்ட விசாரிக்கணுமா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு நெஞ்சு வலின்னு வேற சொன்னேன், இவளெல்லாம் எதுக்கு கூட்டிகிட்டு போகிற கண்டவளலாம், நான் வாரேன் சேது அப்படின்னு சொல்லிட்டு இதுகெல்லாம் சொல்லுதுங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, அடியே எனக்கு எதுக்கடி கரண்ட் வைக்கிறதுக்கு எதுக்கடி நீங்களாம் வாரீங்க, செத்த நேரம் தான், நான் போயிட்டு வந்துடுவேன், வீட்டில் உள்ள வேலையெல்லாம் யார் பாப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சத்தம் போட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி இதுகிட்ட இருந்து நைஸாக தப்பிச்சு தமிழை கூட்டிகிட்டு பரீட்சை எழுதுகிற இடத்துக்கு போயிடுறாங்க. எப்பவும் போல தமிழ் உள்ளே போய் பரீட்சை எழுதிட்டு சீக்கிரமாக வந்துடுறாங்க. பாட்டியும் என்னடி தமிழே பரீட்சை சூப்பராக எழுதுனியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எழுதிட்டேன் பாட்டி, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வரும்போது நான் சும்மா விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேசுகிறாங்க. அப்புறம் இதே மாதிரியே தொடர்ந்து பாட்டி எல்லாரையும் ஏமாற்றிட்டு நாடகத்தை போட்டு தமிழை டெய்லியும் கூட்டிகிட்டு பரீட்சை எழுத வைக்கிறாங்க. கடைசி பரீட்சை அன்னைக்கும் அதே மாதிரி தமிழை கூட்டிக்கிட்டு பாட்டி தமிழை இறக்கி விட்டுட்டு காரில் வெயிட் பண்ணுறாங்க. சரி தமிழ் பார்த்து பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தமிழும் தன்னோட பரீட்சை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்பையும் பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பையன் பரீட்சைக்கு பெட் எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல. அவன் பார்த்து பார்த்து பெட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்கூலில் விசிட்டர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. விசிட்டர்ஸ் வரவும் அந்த பையன் தன்னோட பெட்டை பூரா தமிழ் காலுக்கு கீழே போட்டுறான். அதை கவனிக்காத தமிழ் பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த விசிட்டர்ஸ் எல்லாம் தமிழை பார்த்துட்டு, ஏம்மா நீ என்னம்மா விட்டடிச்சு பரீட்சை எழுதுறியா, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பேப்பரை வாங்கிட்டு போகிறாங்க. தமிழும் கை காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. ஆனால் அவங்க யாருமே ஒத்துக்கறல. நீ தப்பு பண்ணலை அப்படின்னா எப்படி உன் காலுக்கு கீழே பிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்குறாங்க. சேதுவும் எவ்வளவோ சொல்கிறாரு. மேடம் மேடம் தமிழ் அந்த மாதிரி பொண்ணு இல்லை மேடம், அந்த பிள்ளை அந்த மாதிரிலாம் பார்த்து எழுதாது, பிட்டு அடிக்காது, இதில் வேற ஏதோ நடந்திருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சேது விசிட்டர்ஸ் கிட்ட கெஞ்சுறாரு. பாட்டியும் மேடம் என் பேத்தி இப்படியெல்லாம் பண்ண மாட்டா மேடம், அந்த பிள்ளை நல்ல பிள்ளை மேடம், அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை அவங்க கிட்ட கெஞ்சுது. அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுங்கம்மா, அதுக்கான ஆதாரத்தோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசிட்டர்ஸ் தமிழோட பேப்பரை பிடுங்கிட்டு தமிழையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தாமரை டிவியை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி 12வது மறுதேர்வு இடத்துல தமிழ் பெட்டடிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து தாமரை அதிர்ச்சியாகி ஒட்டுமொத்த வீட்டையும் வர சொல்லி, மாமா இங்கே பாருங்க மாமா, தமிழ் பரீட்சை எழுத போயிருக்கா, அதுவும் விட்டடிச்சிருக்கா, நம்ம மானமே போச்சு, நம்ம குடும்ப மானமே போயிருச்சு, இவளை யார் பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ராஜாங்கத்துக்கிட்ட ஏற்றி ஏற்றி விடுறாங்க. ராஜாங்கத்துக்கும் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ராஜாங்கத்துக்கு அடுத்தடுத்து ஃபோன் வருது, உங்கள் மருமக இந்த மாதிரி விட்டடிச்சு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஃபோன் வருது. ராஜாங்கத்துக்கு எதுவுமே புரியல. ரொம்பவே கோவமாயிட்டு சேதுவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாரு. பாட்டியும் சேதுவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க.
எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கும்போது பாட்டியும் சேதுவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. உடனே கோவப்பட்டு ராஜாங்கம் பாட்டியை சத்தம் போடுறாரு. ஏமா நீ ஏமா இப்படி பண்ண, என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல, எப்படி இந்த பிள்ளை இப்படி மாட்டுச்சு, பெட்டடிச்சு எழுதியிருக்கு, இந்த பிள்ளைக்கு போய் சப்போர்ட் பண்ணி நீ ஏமா போன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியையும் திட்டுறாரு. சேதுவையும் அடிக்க போயிடுறாரு ராஜாங்கம். உடனே பாட்டி வந்து இல்லை இல்லை சேதுவுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, சேதுவுக்கிட்ட வந்து நான் தான் வலுக்கட்டாயமாக சத்தியம் வாங்கி இதில் வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டேன், சேதுவை ஒன்றும் சொல்லாதையா ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுகிட்டு இருக்காங்க. சரி விடுமா, இந்த பிள்ளையால என்னோட குடும்ப மானமே போச்சு, அமைச்சரோட மருமகளா இப்படி விட்டடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டு கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்து ராஜாங்கம் கண்டமணியை திட்டுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.